நீடா பெட்டு கட்டல வரியா மெட்டாமங்கி சாமீஸ் வந்தாச்சு. ஸ்விட்ச் டு டார்க் மோட். உண்மையா அந்த பேர் மாத்திட்டான். இது நல்லா இருக்கு. ஓபன் பண்ணிட்டா சோல்ஜர்ஸ். மேக்புக்ல ஹாப்பிக் இது இருக்கும். உங்ககிட்ட காட்ட மாட்டாங்க. கன்சியூமருக்கு வந்து இதெல்லாம் தெரியக்கூடாது. அவங்க அப்படியே மூடி வச்சிடுறாங்க. சோல்ஜர்ஸ் போறா. இந்தாங்க ஐடியா. வடக்குல இருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு சோல்ஜர்ஸ். வடக்கு இல்ல, லெனோவோல இருந்து வந்தாலும் வடக்குல ஒருத்தட்ட கொடுத்துட்டு அப்புறம் தான் நம்ம கிட்டே கொடுப்பாங்க. இந்த வாட்டி அப்படிதான் இருக்கும். நம்பிக்கை எல்லாம் பேசுறீனே. நீடா பெட்டு கட்டல வரியா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஃப்ரெஷ் பீஸ். எவ்வளவு பெட் 50 ரூபாய். 50 ஏதாவது பொருள் ஏதாவது ஒரு டாஸ்க் கார் கட்டணும். சரி ஓகே சோல்ஜர்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். வாங்கடா. கத்தி இன்னைக்கு கணேசா வந்து கார்கள் வந்து முடிவாகி போச்சு. இந்த பேப்பரை பார்த்து நான் சொல்றேன், கண்டிப்பா இதுவாக தானே இருக்கும். வடக்கு பார்சல் தானே இப்படி இருக்கும். லெனோவோ பார்சல் இப்படி இருக்கு. அதுல எனக்கு தெரிஞ்சு ஐயோ இது பெடக்ஸ்ரா. தலை அங்க இருக்கு. நிமித்தவன தூக்கு. இருடா முடிவு பண்ணாதீரா. கார் ரெடியா? ஏய் ஆமாண்டா, பக்கத்துக்கு ரெடி. நான் ஜெயிச்சிட்டேன். இந்த ஜெயிச்சல்ல நீயே ஒண்ணு. இந்த வடக்கு நம்பியது குத்திட்டில. கர எங்க பாருங்க மனுஷனாடா நீங்க எல்லாம். சோல்ஜர்ஸ் இது என்ன லேப்டாப்னா, நம்ம இதுக்கு முன்னாடி கணேசாக்கு ஒரு லேப்டாப் கொடுத்தல. சோல்ஜர்ஸ் கணேசாக்கு புது லேப்டாப். அதே ஐடியாபேட். அதோட அப்கிரேட் வெர்ஷன். இதுல மேட்டர் என்ன இங்க பாருங்க. இன்டெல் i3 லாம் வரல, அதெல்லாம் கிடையாது. இனி அல்ட்ரா 5 i5 லாம் கிடையாது, அல்ட்ரா 5. ஆமா பேர் மாத்திட்டாங்க. தெரியாது அவனுக்கு. உண்மையா அந்த பேர் மாத்திட்டான். என்னைக்கு இது? நீ இவ்வளவு நாளா கோமால இருந்தடா. சோ அதுதான் சோல்ஜர்ஸ் இல்ல வித்தியாசம். புது ப்ராசஸர். அதெல்லாம் பாத்தீங்கன்னா கிராபிக்ஸ் கார்டு வந்து இன்டெல் R கிராபிக்ஸ் கார்டு. சோ பெட்டரா இருக்கும். கேம் சூப்பரா இருக்கும். சரி ஆன் பண்ணுவோம். சோ இந்த லேப்டாப் வந்து யாருக்காகனா ஐபிஎஸ் நம்ம கணேசா மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்காக தேவைப்படும். பட் ஆனா கணேசா இன்னும் ஒரு 6 மாசம் ஸ்டூடெண்ட்ல இருந்து ரிட்டையர் ஆயிடுவான். 6 மாசம். சார்ஜர் 65 வாட்ஸ். பரவாயில்ல நல்லா இருக்கு. இந்த சார்ஜர் மாதிரி பெட்டியா கொடுத்து பிரிக் மாதிரி கொடுக்காம இதுவா கொடுத்தது நல்லா இருக்குல்ல. 20 வோல்ட் மட்டும் இல்லாம 5 9 இதெல்லாம் இருந்ததுன்னா மொபைலுக்கு போட்டுக்க முடியும். ஐயா எல்லா டைப்ஸ்லயும் பிடி சப்போர்ட் பண்ற சார்ஜர் எல்லாத்துலயும் யூஸ் பண்ண முடியும். ஜெப்ரானிக்ஸ்ல தான் அப்படி கொடுக்கல. ஜெப்ரானிக்ஸ் தான் மண்டே அவன் வந்து இதுவா கொடுத்துட்டான். என்ன ஏன்டா அடிக்கிற? ஓகே ஆன் பண்ணுவோம். சோல்ஜர்ஸ் ஆன் ஆயிடுச்சு. ஆனா ஆனது ரொம்ப நாள் ஆச்சு. இதுல ஒரு மேட்டர் ஒன்னு இருக்கு. NPU ஒன்னு இருக்கு பாருங்க. நியூரல் ப்ராசஸிங் யூனிட். இதெல்லாம் மேட்டர் கிடையாது. நம்ம மேட்டர் உள்ள என்ன இருக்கு நான் அத பார்க்கணும். நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து ஸ்க்ரூஸ் ஓபன் பண்ணுவோம். கிரிட்டு அவ்வளவுதான். இப்ப ஸ்க்ரூ ஓபன் ஆயிட்டு இருக்கும். ஆனா அவ்வளவு ஈஸி கிடையாது ரியல் லைஃப்ல. சோல்ஜர்ஸ் ஆக்சுவலா நாங்க வந்து FX3 வாங்கலாம்னு இருந்தோம். அதான் பிளான் இருந்தது. அப்புறம் என்னாச்சு, ஒரு கணக்கு ஒரு அதை வாங்கிட்டோம். ஓபன் பண்ணிட்டோம் சோல்ஜர்ஸ். இங்க பாருடா 2 ஃபேன். இங்க உள்ள வா. கேட்டுக்குள்ள சாம்சங் RAM பாருங்க. இங்க பாருங்க சால்டர் பண்ணி வச்சிருக்காங்களா. Gen 4 SSD 1 TB. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா Wi-Fi 6 AX இன்டெல் அடாப்டர். நல்ல அடாப்டர். பேட்டரி பார் டிஃபரண்ட் சைஸ்ல இருக்கு. 57 வாட். ஆமா இந்த இடத்துல கேப் இடத்துல இந்த இடத்துல இவ்வளவு தூரம் இது பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது ஒரு இன்னொரு வேரியன்ட் இடத்துல வைப்பாங்க நினைக்கிறேன். இவ்வளவு தூரத்துக்கு பேட்டரி வைக்கலாம். அப்புறம் இங்க ஒன்னு போடலாம் போடுறேன் SSD 2. ஆனா குட்டி தான் போட முடியும். இங்க அது எப்படி கிராஸா இருக்குது. சோ இது ஒரு SSD 1 ஸ்லாட். இது இருக்கு. அது வந்து இவ்வளவு பெருசு இருக்கு SSD போட முடியும். இது எடுத்து இந்த செகண்ட் ஸ்லாட்ல போட்டு விட்டு செகண்டரி SSD வந்து இங்க போட்டுக்கலாம். பரவாயில்ல, இது நல்ல ஒரு மாடலரா பண்ணிருக்கான். நீங்க கேட்கலாம் ஏன் ப்ரோ அப்ப இது போட்டுக்கலாம் இங்க போட்டுட்டு இங்க வைக்கலாம்னு கேட்டா, இது வந்து பிரைமரி SSD. அது பாத்தீங்கன்னா PCIல ஃபர்ஸ்ட் இருக்கிற SSD. சோ அதனால பாத்தீங்கன்னா இதான் ஸ்பீடா இருக்கும். செகண்டரி போறது எப்பவுமே ஸ்லோவா தான் இருக்கும். பரவாயில்ல, நம்ம சொன்னதை கேட்டு ஸ்பீக்கர் எதுக்கு வச்சிருக்காங்க. ஸ்பீக்கர்ல ஃபேன் நம்ம சொல்லி இல்ல, அது ஆல்ரெடி ரோட் மேப்ல வச்சிருக்காங்க போல. அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் போல. அது அவங்களே கண்டுபிடிச்சு அவங்களே சரி பண்ணிருக்காங்க. நல்லதுதான். ஓகே சோல்ஜர்ஸ் மூடிடுவோம். மூடிட்டு என்ன பண்ணலாம்னா வந்து இதுக்கப்புறம் டெஸ்டிங். எப்பயுமே இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறது கணேஷ் தான் கொடுப்போம். ஏன்னா அவன் தான் காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு. இப்போ வந்து இவங்ககிட்ட கொடுக்க போதில்லை, வேற ஒருத்தர் கொடுக்க போகிறோம். யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெட்டாமங்கீஸ் கிட்ட கொடுக்க போகிறோம். விஜயவரராஜன் கிட்ட கொடுத்துட்டு அவங்க டீம்ல வந்து ரகுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இதே மாதிரி லேப்டாப் ஒன்று வாங்கியிருந்தாரு. This is a Lenovo laptop and let's go. அதுக்கு இதுக்கு என்ன கம்பேரிசன் அவர்கிட்ட கேட்போம். ஓகே கொடுத்துட்டு அவரை போய் மீட் பண்ண போவோம். இந்த சைடுல ஊத்தவே இல்லை நீங்க. கணேசா அறிவு கட்ட பையல. The next day. சோல்ஜர்ஸ் மெட்டாமங்கி சாமீஸ் வந்தாச்சு. இங்க பாருங்க. இந்த லேப்டாப் வந்து எனக்கு லெனோவோல கொடுத்தாங்கண்ணே. ஓகேங்களா, இது வந்து நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு கொடுக்கணும். நல்ல வெயிட்டா இருக்கு. எனக்கு இதுக்கு மாதிரி டெஸ்ட் பண்ண தெரியாது. எல்லாம் அவன்தான். இது ரகு அவர்களே, இது உங்களுடைய பொறுப்பு. எனக்கு தெரியாம இந்த வீடியோ ஷூட் பண்ணாங்க. அப்படியா? லேப்டாப் அன்பாக்சிங். 1 week later. சோல்ஜர்ஸ் டெம்பிள் மங்கீஸ் ஆபீஸ் போயிட்டு வந்துட்டு மெட்டா மங்கீஸ் ஆபீஸ் போயிட்டு வந்து 1 வாரங்கள் ஆகிறது. ப்ரோ வாங்க ப்ரோ. மெட்டா மங்கீஸ்ல இருந்து விஜய் அண்ணா வந்து இன்னைக்கு பிஸியா இருக்கறனால ஒரு கால் ஷீட் வாங்க முடியல. ஒரு ப்ரோவோட கால் ஷீட் மட்டும் வாங்கி வர வச்சிருக்கோம். பெட்டர் கால் ரகு.
சொல்லுங்க ப்ரோ, என்னென்ன யூஸ் பண்ணீங்க 1 வீக்ல? எனக்கு ரொம்ப பேசிக் ரெக்குயர்மெண்ட் தான். எக்ஸலும் எட்ஜ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணேன், வேற எதுவும் நான் யூஸ் பண்ணல. டீம் இன்ஸ்டால் பண்ணி ஒரு கேம் மட்டும், சின்ன கேம் ஒன்று, ஒரு இண்டி கேம் மட்டும் ட்ரை பண்ணேன். என்னோட மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் நான் பார்த்துட்டேன். நீங்க தான் இனிமேல் பார்க்கணும். ஆக்சுவலாக வந்து ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காரு, அதனால தான் அவர்கிட்ட கொடுத்தேன். எத்தனை லேப்டாப் ரிவ்யூ பண்ணியிருக்கீங்க? சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுருந்தேன். ஒன்று பண்ணியிருக்காரு. ப்ரோ வந்து டெக் ஃபிலாசபி பேசுவார். ஆக்சுவலாக டெக் பேசுறது அதோட ஃபிலாசபி பேசுவார், ஓப்பன் சோர்ஸ் என்ன அந்த மாதிரி மேட்டர்லாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணது என்னென்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நார்மலான யூஸ் கேஸாக யூஸ் பண்ணிருக்காரு. அப்புறம் கேம் ஆடிருக்கீங்க? இல்லை, அதுவும் ரொம்ப சின்ன கேம், இண்டி கேம் தான். ஸ்டேன்றது ஒரு பூனை கேம் சொல்லிச்சு, உங்களுக்கு ஆல்ரெடி மேபி தெரிஞ்சா தெரியல, ஸ்க்ரீன் அவர் பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ இதில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பேட்டரி எப்படி இருந்தது? பேட்டரி எனக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு நார்மல் ப்ரொடக்டிவிட்டியில் ட்ரெயின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. முடியல. கேம் விளாண்டு பார்த்தேன், அதுலேயும் நல்லா தான் இருந்துச்சு. ஃப்ரேம் ரேட்டில் எதுவும் ட்ராப் இல்லை. ஓகே, அதில் எதுவும் எனக்கு பிரச்சனை இல்லை. பேட்டரி அதோட நல்ல குவிக்காகவும் சார்ஜ் ஆச்சு, நல்லா இருந்துச்சு. அது பேட்டரியும் காம்பேக்டாக, ஸோ அதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு 16 இன்ச் ஸ்க்ரீனுக்கு எனக்கு நல்ல பேட்டரி நின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து ரெண்டு தான் சொல்லுங்கள். பாசிட்டிவ் வந்துட்டு எனக்கு இந்த கீபோர்ட் லே அவுட் பிடிச்சிருந்துச்சு, அண்ட் நம்பேடு எனக்கு அது ஓகே. நெகட்டிவ்னா எனக்கு இந்த ட்ராக் பேட் வந்துட்டு இது ஃபீல் ஆகலை. எனக்கு அது வந்துட்டு மேக் புக்கில் ஹாப்டிக் இது இருக்கும். ஓ, அப்படியா விஷயம். இன்னொரு பெரிய பாசிட்டிவ் வந்துட்டு டால் ரேஷியோ. எனக்கு டால் ரேஷியோ வந்துட்டு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ப்ரொடக்டிவிட்டிக்கு எனக்கு டால் தான் இதாகும். 1920 × 1200. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக இருக்கும், அதுதான் அவர் சொல்கிறார். படம் பார்க்குறப்ப பிளாக் பார் வரும். யூடியூப் தான் மோஸ்ட்லி, அதுவும் பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. கலர்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. வியூவிங் ஆங்கிள் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட். ஸ்பீக்கர் வந்துட்டு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஓவரால் எல்லா பேசிக் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்கு சூட்டபுளான லேப்டாப் தான் இது. ஆக்சுவலாக ப்ரோ எதுக்காக வந்து நம்ம கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான மேட்டர். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை Lenovo அண்ட் மைக்ரோசாஃப்ட். இந்த லேப்டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா Lenovo வந்து ஏஐ ஃபீச்சர்ஸ்க்காக Lenovo AI என்ஜின் அப்படின்ற ஒரு விஷயம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேலன்ஸ் மோட்ல வச்சோன்னா அப்போ ஏஐ யூஸ் பண்ணி அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பவர் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கும். இதை தவிர்த்து ஏஐ பேஸ்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸும் இருக்கு. இதை தவிர்த்து மைக்ரோசாஃப்ட் கோபைலட் வந்து பார்த்தீங்கன்னா இது கூடவே இன்டெகிரேட்டட். ஸோ Lenovo அண்ட் மைக்ரோசாஃப்ட் ஸ்பான்சர் பண்ணனால நான் சொன்னா அது கொஞ்சம் உருட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா அதுக்காக தான் இவரை கூட்டு வந்து சொல்ல வச்சிருக்கேன். அப்படி இருந்தாலும் நம்ம டேட்டா வந்து எப்பயும் போல தான் இருக்க போகுது. ஸோ நான் என்னென்ன பார்த்து நெகட்டிவ்ஸ் என்ன பார்த்துறது ஆப்வியஸாக நான் சொல்ல போகிறேன். பட் ஸ்பான்சர் நான் சொல்லிக்கிறேன். ஓகே ப்ரோ, இதில் இந்த கோபைலட்னு ஒன்று இருக்கு. கோபைலட் வந்துட்டு ஒரு சிம்பிளான இதுதான் இருக்கு. இது ஃப்ரீ வெர்ஷன் தான் இதில் இருக்கு. ஸோ அது பேசிக்காக இதெல்லாம் பண்ணுது, சம்மரைஸ் பேஜ் சம்மரைஸ் பண்ணுது, பிடிஎஃப் சம்மரைஸ் பண்ணுது, கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் தீம் டு டார்க், ஸ்விட்ச் டு டார்க் மோட். எஸ், மாறிடுச்சு. அண்ட் ஒரு பேசிக்காக இமேஜஸ்லாம் ரெண்டர் பண்ணுது. ஓ அப்படிங்களா? அந்த கீ போட்டா GPT-4 வரும் போல, GPT-4 வரும். அண்ட் மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட்டுக்கு ஒரு மேனுவல் மாதிரி, சாட்பாட் மேனுவல் மாதிரி இதை ட்ரீட் பண்ணாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல இது நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் இன்ட்யூட்டிவா இருந்தது. ஏன்னா யாராக இருந்தாலும் ஒரு இது தெரில அப்படின்னா திடீர்னு சர்ச்சுக்கு போறதுக்கு பதிலாக இதுக்கு போறது. புரியுது. இதுல ஒரு சர்ச்னு ஒன்று கொடுத்துருக்காங்களா, அதுக்கு பதிலாக நம்ம அதுக்கு போய்க்கலாம். அங்கிட்டு வேண்டாம், இங்கிட்டு போவோம். அதுவும் சரிதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த லேப்டாப்பில் பெனிஃபிட்டான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லேப்டாப் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஃபஸ்ட் லெவலில் இருக்கிறது என்ட்ரி லெவல் லேப்டாப்ஸ். அது பார்த்தீங்கன்னா U-series ப்ராசர் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸில் இதெல்லாம் பண்ணிக்கலாம். பட் ஆனால் கேம் ஆட முடியாது. குட்டி கேம் இந்த GTA San Andreas அதெல்லாம் ஆடலாம். பட் இப்போ இருக்க கரண்ட் ஜென் கேம்ஸ்லாம் ஆட முடியாது. அதாவது GPU தேவை. அப்போனா அதுதான் இருக்கு கிராஃபிக் கார்டு. இது ஆர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட் டயர். அதான் 20,000 25,000 வரது எல்லாமே இருக்கும். 25,000 40,000 ரேஞ்சில் இருக்குது எல்லாமே. அது இப்படி தான் இருக்கும் U-series ப்ராசர். இதுக்கு அடுத்த உடனே முன்னாடிலாம் இதுக்கு அடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் லேப்டாப்ஸ் தான் இருக்கும். பட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைபிரிட் ஆர்க்கிடெக்சர் வந்ததுல இருந்து கேமிங் லேப்டாப்ல இருக்க H-series ப்ராசரையே இது மாதிரியான லேப்டாப், இந்த மாதிரி லேப்டாப் என்னன்னா அந்த 40K லேப்டாப் இருக்கு இல்லையா, பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியா இருக்கும், பேட்டரி ரொம்ப நிக்கும்ன்றது. அதே லேப்டாப் மாதிரியான லேப்டாப்ஸை H-series ப்ராசர் கொடுத்தாங்க. எப்படின்னா இதுல ஹைபிரிட்னால நீங்க நார்மலா யூஸ் பண்ணும்போது வாட் வந்து கம்மியா எடுத்து கன்சியூம் பண்ணும் ஐடியில் இருக்கும்போது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு வாட் போகுது பாருங்க, 9 வாட்ஸ் தான் போகுது. ஸோ எல்லாம் சார்ஜ் ரொம்ப நேரம் நிற்கும். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இன்டெல் கோர் i5 i7 வரும் இல்லையா, இது கிடையாது. இங்க ஒரு அல்ட்ரா ஃபைன் போட்டுருக்கு பாருங்க. ஸோ இது வந்து அல்ட்ரான்னு மாத்திட்டாங்க. அது மட்டும் மாத்தாம 2-3 முக்கியமான விஷயம் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா டை லேஅவுட் பாத்தீங்கன்னு வைங்களேன், இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி ராப்டர் லேக், இது ஒரு சிப்லெட், இது ஒரு சிப்லெட். பட் இந்த மீட்டியர் லேக்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுதான் வந்து இப்போ இருக்க மீட்டியர் லேக். சிப்லெட் இல்லை பாருங்க, இதுலயே வந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க. இந்த ஒரே சிப் தான், ஆனா எல்லாம் தனித்தனி சிப்லெட். இந்த ஆப்பிள் எல்லாம் நான் இந்த 3.6 GHz பார்த்ததே இல்லை. உங்ககிட்ட காட்ட மாட்டாங்க. கன்சியூமருக்கு வந்து இதெல்லாம் தெரியக்கூடாது, அவங்க அப்படியே மூடி வச்சிடுறாங்க. சூச்சமத்தை கண்டு விட்டாலே
ஓகே சோல்ஜர்ஸ், இவ்வளோ நேரம் வந்து ப்ரோ சொன்னது என்னன்னா வந்து பெர்ஃபார்மன்ஸ் அவர் ட்ரை பண்ணலன்ட்டாரு. பட் ஆனால் பேட்டரி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இனிமேல் நான் பார்க்க போகிறது என்னன்னா வந்து நம்மளோட ஆஸ் யூஷுவல் பெஞ்ச் மார்க், ஃபர்ஸ்ட் சிந்தட்டிக் பெஞ்ச் மார்க் வந்து டெஸ்ட் பண்ணோம். இதுக்கு முன்னாடி இந்த லேப்டாப்புக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16% வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் இருக்கு மல்டி கோரில். இது வந்து 1628 சிங்கிள் கோர், இது வந்து பார்த்தீங்கன்னா 1671. ஆக்சுவலாக முன்னாடி இருந்தது நல்லா கொடுத்துருக்கு சிங்கிள் கோரில். கொஞ்சம் இந்த குட்டி குட்டி இதெல்லாம் வந்து ஒரு டைம் எடுக்க வந்து மாறும். பட் மல்டி கோரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புதுசு வந்து பார்த்தீங்கன்னா 11,681 கொடுத்துருக்கு. பழசு வந்து பார்த்தீங்கன்னா 9,719 கொடுத்துருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 16% பூஸ்ட். ஆனால் இந்த சிந்தட்டிக் மட்டும் நம்பி போடக்கூடாது. ப்ராக்டிக்கலாக எவ்வளோ நமக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது அப்படி தான் பார்க்கணும். ஸோ அதனால வந்து ப்ரீமியர் ப்ரோவை ரெண்டர் பண்ணி பார்த்தோம். ஸோ ப்ரீமியர் ரெண்டர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து முன்னாடி இருந்த லேப்டாப் வந்து 5 நிமிஷம் 14 செகண்ட் எடுத்துச்சு. இந்த லேப்டாப் வந்து 4 நிமிஷம் 1 செகண்ட் எடுத்துருக்கு. ஆன் பேட்டரி டெஸ்ட் பண்ணும்போது 4 நிமிஷம் 3 செகண்ட் எடுத்துருக்கு. ஆமாம், அது செம்ம இம்ப்ரெசிவ் தானே அது. ஆமாம் சோல்ஜர்ஸ், இப்போ வந்து பிறகு GTA 5 ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செட்டிங்ஸ் காமிச்சிடுறேன். கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1080p ப்ளஸ் ஹை செட்டிங்ஸில் இருக்கு. ஹை செட்டிங்ஸில் 84 FPS வருது. இதுக்கு முன்னாடி லேப்டாப் எவ்வளோ வந்துச்சுன்னா 60 FPS தான் வந்துச்சு. ஸோ இது இன்னொரு காமெடினா இது வந்து வேற பேட்டரியில் ஓடுது. பேட்டரியும் 90 FPS. இன்னொரு ஷாக்கிங்காக சொல்லட்டுமா, அது என்ன பேட்டரியில் பேட்டரி சேவர் மோட்ல இருக்கு. பேட்டரி சேவர் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னா 17% தான் சார்ஜ் இருக்கு. ஸோ இது பெரிய விஷயம். சார்ஜர் கனெக்ட் பண்ணுவோம் எவ்வளோதான் உண்மையாக வருதுன்னு சொல்லிட்டு. 100 வருது பாருங்க. ஸோ ஆவரேஜ் FPS வந்து 77 அதாவது 80 FPS வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ கேமிங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. பட் நாங்கள் இது மட்டும் டெஸ்ட் பண்ண மாட்டோம், இன்னொரு மேட்டர் டெஸ்ட் பண்ணுவோம். அது என்னன்னா எந்த அளவுக்கு இந்த கூலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது. ஏன்னா என்னதான் இது நல்லா பண்ணாலுமே ஸோ நம்ம பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். அதுதான் கிராஃபிக்ஸாக இருக்கும். நாங்கள் இது வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 28 வாட்ஸ் அதெல்லாம் சொன்னாலுமே ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸ் தான் ரன் ஆகுது ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது. ஸோ டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது 80 above, இது 80 below வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 100% வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 hours 27 minutes எடுத்துக்குது. 80%க்கு வந்து 1 hour 24 minutes ஆகுது. பட் அதுலேருந்து போகிறதுக்கு தான் இன்னும் ஒரு 1 hour தேவைப்படுது. இது வந்து நார்மலாக வர லேப்டாப்ஸில் இருக்கிறது தான். இது நம்ம இதுக்கு முன்னாடி இந்த லேப்டாப் கம்பேர் பண்ணோம்னா இது அதிகமான டைம் எடுத்துருக்கு ஆக்சுவலாக சார்ஜிங்க்கு. ஸோ ஓவரால் என்ன கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. போன ஜெனரேஷன் இதுக்கு வந்து 16 to 20% பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் இருக்குது போத் கேமிங் அண்ட் இது. ஆனால் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் வந்து முன்ன விட கம்மியாக இருக்குது. ஆனால் தியரிட்டிக்கலாக வந்து அதிகமாக தான் ஆயிருக்கணும். ஏன்னா நமக்கு வாட்ஸ் கன்சியூம் ஆகிறது கம்மியாக தான் ஆகுது. அதுக்கு ரீசன் வந்து பேட்டரியோட வாட்டர் கம்மியாக கொடுத்ததுனால அதுவும் இல்லை, அதே சேம் பேட்டரி தான் அப்படின்னும் போதும் கம்மியாகுது. ஸோ ஏன்னு தெரியல, மேபி உங்கள் ஃபெம்மரில் ஏதாவது அப்டேட் பண்ணுமா. இது வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் பண்ணுது, எஃபிஷியண்டாக இல்லை அதான சொல்லுவாங்க. பேட்டரி எஃபிஷியன்சி கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. அதே மாதிரி சோல்ஜர்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் லெனோவோட வெப்சைட்லேயே வாங்கினீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து 3000 ரூபாய் வந்து கூப்பன் கோட் இருக்கு. Lenovo AI3000 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 TB SSD ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து 2 SSD நம்மளே அப்கிரேட் பண்ணலாம். பண்ணிக்கலாம் பாருங்களேன். என்ன நைஸ், என்னோட யூசர் ஓப்பன் ஆகுது. ஓ இது நல்லா இருக்கு. எப்படின்னா வந்து என்னோட சைன் தான் இருந்தது, ஓப்பன் ஆயிருந்தது. பட் இவர் ஃபேஸ் வந்தோன்னா இவரோட லாகின் போயிடுச்சு. என்னோட ப்ரொஃபைலுக்கு பேசு. இப்போ விண்டோஸ் சேனல் கொடுத்துட்டு நான் என்ன வரேன், இங்க பாருங்க சூப்பரா இது ஆகுது. நல்லா இருக்குல்ல, இது நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலா அது பாத்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் லினக்ஸ்ல பேசுறாரு, பட் அது கான்ட்ராக்டா வந்து மேக் லேப்டாப் யூஸ் பண்றாரு. சரி, ஒரு சூழலை எடுத்துக்கிறேன். நான் வந்துட்டு ஒரு லினக்ஸ் லேப்டாப்போட நான் மறுபடியும் வரேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு கிளம்புறேன். ஸோ ப்ரோ வந்து அடுத்த வீடியோல வந்து லினக்ஸ் வாய்ஸ் போட்டு ஒரு லேப்டாப் எடுத்துட்டு நீங்க வாங்க நம்ம பாட்காஸ்ட்டுக்கு. கண்டிப்பா. ஆமா, அடுத்து நான் பாட்காஸ்ட்டுக்கு மெட்டாமங்கிஸோட கொலாபரேட் பண்ணுவேன். கான்ட்ரோவர்சியான டாபிக் தான் வச்சிருக்கோம். அதுல லிமிட்லாம் கிடையாது. நம்ம வந்துட்டு 2.5 மணி நேரம் சில நேரம் லஞ்ச் பிரேக்லாம் போயிட்டு வந்திருக்கோம். ஓகே சோல்ஜர்ஸ், திஸ் இஸ் இட். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கிறோம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் PC Doc அண்ட் ரகுநாத், டீப் டெக் ரகு, மெட்டாமங்கிஸ். பாய்.